ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சுவையான சாட் ரெசிபி சன்னா சாட் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த சன்னா சாட் கிட்டத்தட்ட பீச் சுண்டல் மசாலா மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலது மட்டும் தான் வேறுபடும். பொதுவாக சாட் கடைகளில் பார்த்தீங்கன்னா சன்னாவில் செஞ்ச மசாலா ஒன்று வச்சுருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பட்டாணியில் செஞ்ச மசாலா ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மசாலாவை பேஸாக வச்சு தான் சமோசா சாட், கட்லட் சாட், ஆலு டிக்கி சாட், மசாலா பூரி இந்த மாதிரி சாட் ரெசிபி செய்வாங்க. நான் ஏற்கனவே பட்டாணி வச்சு எப்படி மசாலா செய்கிறது அப்படின்றதுக்கான வீடியோ போட்டிருக்கேன், விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டக்கடலையை வச்சு எப்படி சாட்க்கு ஒரு மசாலா செய்கிறது அப்படின்றத தான் காமிக்க போகிறேன். இந்த பேசிக் சன்னா மசாலா வச்சு சன்னா சாட் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சன்னா சாட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். நான் இங்கே அரை கப் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச கொண்டக்கடலையை 5 விசிலுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் நல்லா மைய இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா சன்னா சாட்க்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் பூரிகள் 6லிருந்து 7 தேவைப்படும். இந்த சின்ன சைஸ் பூரிகள் ரெடிமேடாக உங்களுக்கு கடையில் கிடைக்குது, அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே கூட செய்யலாம். வீட்லேயே இந்த பூரி எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பூரி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து கையிலேயே நல்லா பிசறிக்கோங்க. இதில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான நீர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்ச மாவை 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு எடுத்து சப்பாத்தி கல்லை இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ண மாவை இந்த மாதிரி சூடான எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 சின்ன சைஸ் பூரிகள் கிடைக்கும். இந்த மாதிரி பொரிச்ச பூரியை முதல்ல ஒரு பேப்பர் டவலில் போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பூரிகள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அடுத்ததாக சன்னா சாட்க்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். ரொம்ப குறைவான தீயில் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவை வதக்கிக்கலாம், கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதும் இதில் இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற விழுதும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இது வதங்குறப்பவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலரி விட்டுட்டு இதில் இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பிச்சதும் இதை வந்து மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா மேலே மிதந்து நல்லா வெந்திருக்கு. இந்த மசாலாவை கொஞ்சம் கெட்டியாக்கிறதுக்காக ஒரு மேஷர் வச்சு கொஞ்சமாக கொண்டக்கடலையை மட்டும் இந்த மாதிரி லேசாக மசிச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மசாலாவில் இப்போது அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா தூள், அதுக்கப்புறமா கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சாட்டை சர்வ் பண்ணுறப்போ லேசாக மேலே எலுமிச்சை சாறை பிழிஞ்சிக்கலாம். இதில் இப்போது கடைசியாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சாட்டுக்கான பேசிக் சன்னா மசாலா தயாராகிடுச்சு. இப்போ நம்மளோட சன்னா சாட்டை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பிளேட்டில் 6லிருந்து 7 சின்ன சைஸ் பூரியை இந்த மாதிரி நொறுக்கி வச்சுக்கலாம். இது மேலே இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சன்னா மசாலாவை சேர்த்துக்கலாம். இது மேலே இப்போது கொஞ்சமாக டேமரின் சட்னி, க்ரீன் சட்னி, துருவின கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா சேவ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மேலே சேர்க்குற டாப்பிங்ஸ் வந்துட்டு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பொடியாக நறுக்கின தக்காளி, பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய், கொஞ்சமாக தயிர், காரா பூந்தி மிக்சர் இதெல்லாம் கூட மேலே சேர்த்துக்கலாம்.
இதே ரெசிபியை நீங்கள் சின்ன சின்ன பூரிக்கு பதிலாக சமோசா, கட்லெட், ஆலு டிக்கி இதெல்லாம் பிச்சு போட்டு அது மேலே சன்னா மசாலா சேர்த்தும் நீங்கள் பரிமாறலாம். இந்த சாட் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.